வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. வரக்கூடிய குரூப் 2A எக்ஸாமில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் கண்டிப்பாக ஒரு கொஷின் கேட்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தனி வட்டியில் மடங்களில் இருந்து ஒரு கொஷின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குன்னு ப்ரீவியஸ் இயர் கொஷினை வச்சு உங்களுக்கு கிளாஸாக அழகாக ஷார்ட்கட்டில் நடத்தியாச்சு. இப்போது தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் இங்கே பாருங்களேன், 2015 குரூப் 2, அதுக்கப்புறம் 2018 குரூப் 2, அதுக்கப்புறம் 2022 குரூப் 2ன்னு தொடர்ந்து 3 ஆண்டுகளாக இந்த தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் கேட்டிருக்காங்க. 2024 கேட்கல, பட் 2025 குரூப் 2ல் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது 8th நியூ புக்கில் இருக்குது. கூடவே பாருங்களேன், அப்படியே கொஞ்சம் பாருங்களேன், 2023 டிஎன்பிசியில் கேட்டாங்க, 8th நியூ புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது 8th நியூ புக்கு. பாருங்கள் எத்தனை சம் 8th நியூ புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 2016 குரூப் 4, இதுவும் 8th நியூ புக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா 2024 2ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா 2021 குரூப் 1 8th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 2021 டிஎன்பிசி எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இதுவும் 8th புக். எத்தனை சம் 8th புக்கில் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி 2023 பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதம் 3ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இது 2021 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ன்னு மாறி 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 கேட்டிருக்காங்க. 11ஆம் மாதம் 2024 டிஎன்பிசியில் கேட்டாங்க. இது உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுக்க போகிறேன். இன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா 17/8/2025 இப்போ 8ஆம் மாதம், சரிங்களா, அதுலேயும் கேட்டிருக்காங்க. ஸோ 14 கணக்குமே எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கேட்பாங்க. இந்த அரையாண்டுன்னும் போது கண்டிப்பாக ஸ்ட்ரக் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் வீடியோ, இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டா போதும். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் 2 ஆண்டுகள் எப்படி கேட்டாலும் போட்டு முடிச்சிடலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி இல்லையா? ஸோ முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்துடலாமா? வாங்க. ஸோ ரூபாய் 5000 ஆண்டுக்கு 12% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு விடப்பட்டால் தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டி இவற்றின் வேறுபாடு டேஷ் ஆகும் அப்படின்னு 2015 குரூப் 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க உங்ககிட்ட? இங்கே பாருங்க, கொஸ்டின் முதல்ல தெளிவாக புரிஞ்சுங்க. உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குதுங்க. சரி, 5000 ரூபாய்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பேங்க்கில் போடலான்னு நடந்து போகிறீங்க ரோட்டில். அப்படி பார்த்தா ஒரு பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் சும்மா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். 5000 ரூபாய் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்கில் போடலான்னு போகிறீங்களா? ரோட்டில் ஒரு பேங்க் இருக்குது, உள்ளே நோஞ்சிடுறீங்க. உள்ளே நோஞ்சி என்கிட்ட 5000 ரூபாய் இருக்குது, நான் உங்கள் பேங்க்கில் 2 வருஷத்துக்கு போட போகிறேன், ஸோ எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த பேங்க்கில் இருக்கிறவர், எங்கள் பேங்க்கில் தனி வட்டி தாங்க போடுறோம், ஸோ 12%க்கு இம்புட்டு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எம்பிட்டு நம்ம இப்போ கணக்கெலாம் போடல, சும்மா ஒரு புரிதலுக்காக சொல்லலாமா? ஸோ இது ஒரு 100 ரூபா வருங்க அப்படின்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, இமேஜினேஷன். தனி வட்டியில் 5000 ரூபாய்க்கு 12%ல் 2 வருஷத்துக்கு 100 ரூபாய் வட்டி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வெளியே போயிட்டு சரி நம்ம எதுக்கும் பக்கத்து பேங்க்கில் போய் கேட்டு வந்துடுவோம் அப்படின்னு பக்கத்து பேங்க்குக்கு போகிறாரு. பக்கத்து பேங்க்கில் போய், எப்பா என்கிட்ட 5000 ரூபாய் இருக்குது, நான் பார்த்தா உங்கள் பேங்க்கில் போட போகிறேன், 2 வருஷத்துக்கு போட போகிறேன், எவ்வளோ வட்டி குடிப்பீங்க அப்படின்னு அந்த பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கேட்கும் போது அந்த ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, எங்கள் பேங்க்கில் கூட்டு வட்டி போடுறேங்க, ஸோ வட்டிக்கு வட்டியே போடுவோம், 12% தான், அதே 12% தான் தரோம், ஆனால் 120 ரூபாய் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவர் யோசிக்கிறார், என்னடா அது, அந்த பேங்க்கில் 100 ரூபாய் தரேன்னாங்க வட்டி, இந்த பேங்க்கில் 120 ரூபா தரேன்றாங்க, ரெண்டுத்துக்கு எவ்வளோ வித்தியாசம் அப்படின்னு பார்த்தா 2த்தையும் கழிச்சா வித்தியாசம் தெரிஞ்சிடும். கரெக்டாக வித்தியாசம் தான் கழிக்கணும். அப்போது 120ல் 100 ரூபாய் கழிச்சா 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குது. புரியுதா? அப்போ இதே மாதிரி தான் இந்த 5000 ரூபாய்க்கு நீங்கள் 12%க்கு 2 வருஷத்துக்கு தனி வட்டி கண்டுபிடிக்கணும். இந்த 5000 ரூபாய்க்கு 12%க்கு கூட்டு வட்டி கண்டுபிடிக்கணும் 2 வருஷத்துக்கு. ரெண்டுத்துக்கும் வட்டி வருது இல்லை, அதை கழித்து ஆன்சர் கேட்குறாங்க. இதுதான் மெத்தேடு. புரியுதா நான் சொல்கிறது? பட் நம்ம அவ்வளோ ஸ்டெப்லாம் தேவையில்லைங்க, சிம்பிளாக ஒரே செகண்டில் போட்டுடலாமா? வாங்க போட்டுருவோம். ஃபஸ்ட்டு கண்டிஷன், தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னு கொஸ்டினில் கேட்டிருக்கணும். 2வது கண்டிப்பாக 2 ஆண்டுன்னு இருக்கணும், 2 முறை அப்படின்னு இருக்கணும். ஓகேவா? ஸோ 3 வருஷம்னா அது வேறு, 2 முறை 2 வருஷம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஷார்ட்கட் 100% கிளிக் ஆகும்.
ஓகேவா? ரைட். இப்போ என்ன நாங்கள் ஒன்றும் இல்லைங்க, பாருங்கள் நல்லா கவனிங்க. முதல்ல 5000 ரூபாய் எடுத்துங்க. சரி, இந்த 5000 ரூபாய்க்கு என்ன பர்சன்டேஜ் கொஷினில் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே பெருக்குங்க. ஸோ நான் பல முறை சொல்லியிருக்கேன், அசலாக கூட பர்சன்டேஜை தாராளமாக பெருக்கலாம். அப்படி பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணணும். இங்கே 2 ஜீரோ இருக்குது, கேன்சல் பண்ணிடுறேன். சப்போஸ் இல்லைன்னா புள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இங்கே அங்கே 5 12 எவ்வளோங்க? 10 5 50, 2 5 10 60ன்னு வரும். கரெக்டாக 60. இங்கே ஆல்ரெடி ஒரு ஜீரோ இருக்குது, 600. இப்போது 5000ல் 12% கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? புரியுது. இது வருஷம்னு வச்சுக்கோங்க, வாட்டி. இங்கே எத்தனை வாட்டி? 2 வாட்டி கேட்டிருக்காங்க. அப்போ 2வது முறைக்கு வாங்க. இப்போ முறை 600 ரூபாய் கிடச்சாச்சு. இந்த 600 ரூபாவில் கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை தாராளமாக பெருக்குங்க. இப்போதைக்கு 600 ரூபாய் அசல். ஓகே. ஸோ 600ல் 12% கண்டுபிடிக்க போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் இருக்குது, பண்ணிட்டேன். 6ஆக கூட 12 பெருங்க. 6ஆக கூட 12 பெருக்குன்னா 5 6 60, 2 6 12, அப்போ 72ன்னு வரும். கரெக்டா? கரெக்ட். இப்போ 2வது முறை 72ன்னு வருது. அவ்வளோதான், அத்தோடு நிட்டிங்க. 72 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. என்னங்க சொல்கிறீங்க? அவ்வளோதான். உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்னா என்னன்னு சொல்ல வந்தேன். மற்றபடி புரிஞ்சு போச்சா? ஒரே செகண்டு ஆன்சர் போட்டு போயிட்டே இருக்கலாம். அடாடாடாடா, என்னங்க சிம்பிளாக இருக்குது. சிம்பிள் தாங்க. வாங்க இங்கே பாருங்கள், 2018 குரூப் 2 எக்ஸாம்லேயும் 2021 2023 10ஆம் மாதம் நடந்த எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரூபாய் 8000க்கு 10% வட்டி விதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, எப்படி போடலாம்? வாங்க வாங்க வாங்க. அதாவது இப்போ முதல் வேலை அசல் இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது, 2 ஆண்டுன்னு இருக்குது. இந்த 3 கீ பாயிண்ட்டு பார்த்துருங்க. இருக்குதா? 2 ஆண்டுன்னு இருக்குதா? வாங்க. ஸோ 2 வாட்டி. அப்போது அசல்னது 8000, இது எடுத்துங்க. இதாக கூட என்ன பர்சன்டேஜ்? 10%. அப்படியே தாராளமாக பெருகிடுங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா என்ன பண்ணோம்? 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். இருக்குது, பண்ணிட்டேன். 8 1 8 தான் வரும். அப்போ 800 அப்படின்னு வரும். இது எது? வருஷம். சரிங்களா? இப்போ நான் 2வது இது கண்டுபிடிக்கணும். 2வது வருஷத்துக்கு அப்படி போனோம்னா இப்போ 800 ரூபாய் கிடச்சி இல்லை, அதை என்ன கொஷனில் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருகிடுங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் தாராளமாக பெருக்கலாம். இப்போ 800ன்றது தான் அசல். ஏன்னா இப்போ நான் வருஷம் கண்டுபிடிச்சிட்டு 800ன்னு 2வது வருஷத்துக்கு போகிறேன். 2வது வருஷம் போகும்போது அந்த 800 வச்சு தான் நான் செய்ய போகிறேன். அதனால 800 அசல், அதாக கூட பர்சன்டேஜை பெருக்கிறேன். புரியுதா? ஸோ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 8 தான் வரும். அப்படியே அந்த ஜீரோ போடுங்க, 80 ரூபாய். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. கெட்டன்னு போடலாம். சரிங்களா? கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த கணக்கு வாங்க போகலாம். அடுத்தது இங்கே பாருங்கள், 3வது கேள்வி. 2022 குரூப் 2 8th நியூ புக்லேயே இருக்குது. ரூபாய் 5000ற்கு 8% வட்டி விதத்தில் 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்னென்னா, அசல் 5000 இருக்குது, பர்சன்டேஜ் 8% இருக்குது, 2 ஆண்டுகள்னு இருக்குது. 2ன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணலாம்? தாராளமாக இந்த ஷார்ட் கட் எடுத்துக்கலாம். அசல் 5000 எடுத்துக்கங்க. இதாக கூட பர்சன்டேஜ் 8ன்னு கொடுத்துருக்காங்க, அதை பெருகுங்க. அசலாக கூட பர்சன்டேஜை பெருகுனாவே 2 ஜீரோ கேன்சல் பண்ணால் இருக்குது, பண்ணிட்டேன். 8 40 100மா, இந்த ஜீரோ எடுத்து போட்டுங்க, 400 ரூபாய். இது வருஷம். இப்போ நான் 2வது வருஷம் போனோன்னா இதாக கூட அதாவது இப்போ 400ன்றது வருஷத்துக்கான வட்டி. இப்போ நான் 2வது வருஷத்துக்கு போகிறோம். ஏன்னா 2 வருஷம் தானே கேள்வி கேட்டிருக்காங்க. அப்போ 400 நான் அசலாக வச்சுக்கிறேன். இதாக கூட கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பெருகிறேன். ஸோ இப்போதைக்கு 400 அசலுன்றதால் அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ 4 8 8 8 16 8 16 16 32 ஏரிக்கு போனாருன்னு பாட்டு பாடும் பொழுது. ஸோ 32 ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. எம்புடி ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? சிம்பிளான ஸ்டெப் தான். புரியுதா? டக்குன்னு போடலாமா? போடுங்க. இப்போ ஓமார்க் 4வது சம் ஓமார்க். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. பி = 5000. பின்னா அசல் புக்கில் இருக்குது, அதனால் அப்படியே கொடுத்துட்டேன். ஆண்டு வட்டி R = 4%. ஆறுன்றது சதவீதத்தை குறிக்கும். சரி, N = 2 ஆண்டுகள். என்னென்னா ஆண்டை குறிக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், 5000க்கு
4% 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க, இப்படி தான் சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2023 5ஆம் மாதம் நடந்த எக்ஸாமில் கேட்டு முடிச்சுட்டாங்க. ஸோ போடுங்க. ஆப்ஷனே 8, பி 10, சி 7, டி 18 போட்டிங்களா? அவ்வளோதான். பார்த்தீங்களா, ஈஸியாக தானே இருக்குது. வெரி குட். அடுத்தது இங்கே பாருங்கள், 8th நியூ புக்லேயே பெரிய நம்பராக கொடுத்துருக்காங்க. ரூபாய் 15,000க்கு 2 ஆண்டுகளுக்கு 6% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்ட்டாங்க. ஸோ 15,000 அசல் இருக்குது, 2 ஆண்டுகள் இருக்குது, 6% கொடுத்துட்டாங்க. பிரச்சனையே இல்லை. கூட்டு வட்டிக்கோ தனி வட்டிக்கோ இடையே உள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? அசல் 15,000 எழுதிக்கிறேன். இதாக கூட கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜை பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். அடுத்தது 150 கூட 6 பெருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு 150 கூட இல்லை, நம்ம 15ன்னு வச்சுக்கலாம், ஜீரோ அப்புறமா போட்டுக்கலாம். 15 கூட 6 பெருக்கணும். 15 கூட உங்களுக்கு 6 பெருக்க தெரியலன்னா சரிங்களா, எந்த நம்பரை 15ஆல் பெருக்கிறீங்களோ அதுக்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. 15ஆல் பெருக்கிறதுக்கான ஷார்ட்கட் தான் சொல்கிறேன். எந்த நம்பரை நீங்கள் 15ஆல் பெருக்கணுமோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஜீரோ போட்டுருங்க. 6 பெருக்க போகிறேன், அதனால ஜீரோ போட்டால் 60 ஆகிடுது. இதை பாதியாக மாற்றுங்க. 60ல் பாதி 30, இதை கூட்டிங்க, அவ்வளோதான். ஸோ எந்த நம்பரை 15ஆல் பெருக்கணுமோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஜீரோவை போட்டு அந்த நம்பரை பாதியாக மாற்றணும். 60ல் பாதி 30, 30 கூட்டினா 0 9 90ன்னு வந்துடும். சரிங்களா, ஒரு செகண்டில் முடிச்சிடலாம். இது வருடம். இப்போ நான் 2வது வருஷம் போனோம். 2வது வருஷம் போனோன்னா நான் இப்போ 90ன்னு வந்துச்சு இல்லை, அதுக்கு அதான் கூட 6 கொஷனில் கொடுத்துருக்கிற பர்சன்டேஜ் 6 பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்கணும்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணோம். பட் எங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 ஜீரோ இல்லை, ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்குது. கரெக்டாக இருங்க 2 ஜீரோ வருதா? இல்லை இங்கே பார்த்தீங்களா, வெயிட் பார்த்தீங்களா, ஒரு ஸ்டெப் நம்ம தப்பு பண்ணிட்டோம். என்னென்னா ஆக்சுவலி 6 கூட 15 பேருக்குனா 90 தான் வரும். ஆல்ரெடி இங்கே ஒரு ஜீரோ இருக்குது இல்லை, பார்த்தீங்களா, பேச்சு வழக்கில் மறந்துட்டேன். இந்த மாதிரி நீங்களும் எக்ஸாமில் மறந்துடாதீங்க, கரெக்டாக போடுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா 900 வருது. கரெக்டாக 6 15 90ங்க. இங்கே 150 தானே இருக்குது, நம்ம 15 தானே எடுத்தோம். சரி, ரைட்டு, யாரோ எனக்கு டக்குன்னு ஞாபகப்படுத்திட்டாங்க. சூப்பருங்க. ஸோ இப்போ 900 கூட நான் என்ன பண்ணுறேன், இது வருஷம். இதாக கூட நான் என்ன பண்ணோம், கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜை பெருக்கணும். அப்படி பெருக்கினா எனக்கு 2வது வருஷம் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போது 9 6ங்க, 5 60ங்க. இப்போ 60ல் ஒரு 6 போச்சுன்னா 54ங்க. அவ்வளோதான், 54 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இது பாருங்கள், ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அவ்வளோதான், டக்குன்னு போடலாம். புரியுதா? ஒன்றுமே கிடையாது. சரிங்களா, உங்களுக்கு டக்குன்னு புரிய வைக்கணும்னு தான் நான் முடிஞ்ச அளவுக்கு நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். சரி, 6வது கொஷின் ஓமார்க்கா போடுங்க, நீங்களே போடுங்க. ரூபாய் 12,000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு 2016 குரூப் 4ல் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 90, பி 120, சி 80, டி 70. போடுங்க. போட்டிங்களா? ஒரு செகண்டில் போட்டுடலாம். என்னங்க என்ன மாதிரி ஸ்லோவாக இருக்கீங்க? மின்னல் வேகத்தில் கட்டன்னு போடுங்க. அடுத்தது 7வது சம் வந்தாச்சுங்க. 7வது சம் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூபாய் 5,000க்கு 2% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு, இது பாருங்க, இதாங்க முக்கியம், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிங்க. அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ஒரு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க அப்படின்னு 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. இன்கேஸ் இந்த கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது பாருங்களேன், 2ஆம் மாதம் 2024 இதே மாதிரி மாடலில் கேட்டாங்க. ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு 1,200க்கு வட்டி அரையாண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம். பார்த்தீங்களா, அரையாண்டுன்னு சொல்கிறாங்க புதுசாக. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சிட்டா ஈஸி. என்னென்னா ஒன்றுமே கிடையாதுங்க. ஆக்சுவலி இது பாருங்களா, இப்போ நான் மேலே கொஸ்டின் சொல்கிறேன். இப்போ இது எடுத்துக்கிறோம், 12,000 எடுத்துக்கிறோம், 10%. இதில் வந்து 2 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த வருஷம் வந்து 12,000 போடுறீங்க. சரிங்களா, இந்த வருஷம் 12,000 போடுறீங்கன்னா, இப்போ 2025 2026 ஒரு வட்டி வந்து போட்டுருவாங்க. கரெக்டாக 2027 2வது வட்டி போடுவாங்க. நீங்கள் போயிட்டு அசலி வட்டி இல்லை வாங்கிக்கின்னு வந்துடுவீங்க. கரெக்டாக புரியுதுங்களா? இப்படி தானே மெத்தேடு. ஸோ இப்போது
2 ஆண்டுகள்னா நீங்கள் 2025 ஒரு அமௌண்ட்டை போகிறீங்கன்னா 2026 வட்டி வரும், 2027 ரெண்டாவது வட்டி வரும். ஸோ இதை நம்ம வட்டின்னு எடுத்துப்போம், 2 வருஷத்துக்கான வட்டின்னு எடுத்துப்போம். கரெக்டாக? இப்போ இதே நம்ம என்னன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா, இப்போ 2025 இன்னைக்கு ஜனவரி 1 போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஜனவரி மாதம் நீங்கள் ஏதோ ஒரு அமௌண்ட்டு போடுறீங்க. அந்த பேங்க்கில் பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா நீங்கள் ஜனவரி மாதம் 1ஆம் மாதம் நீங்கள் அமௌண்ட் போட்டிங்கன்னா 6ஆம் மாதம் வட்டி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 12ஆம் மாதம் இயரோட எண்டில் இன்னொரு வட்டி போடுவாங்க. அதானே 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டினா. கரெக்டாக? புரியுதுங்களா? அப்போது ஒரு வருஷத்துலேயே 2 முறை வட்டி கணக்கிடுறாங்க. இதே நீங்கள் அப்படியே 2 ஆண்டுகள் சொல்லும் போது இப்போ 2025 போட்டிங்கன்னா 2026 வட்டி, 2027 ரெண்டாவது வட்டி போடுவாங்க, நீங்கள் வாங்கிக்குப்பீங்க. ஆனால் இந்த பேங்க்கோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லும் போது 6 மாதத்துக்கு ஒரு முறை வட்டி போடுவாங்க. ஸோ இப்போ இவங்க கணக்கிலே பாருங்கள், ஒரு ஆண்டுக்கு கிடைக்கணும் போது ஒரு வருஷத்தில் 2 முறை வட்டி போடுவாங்க. கரெக்டாக இல்லையா? நீங்கள் ஜனவரி மாதம் உதாரணத்துக்கு நீங்கள் போடுறீங்கன்னா 6ஆம் மாதம் முதல் அமௌண்ட் வட்டி போடுவாங்க, அதுக்கப்புறம் 12ஆம் மாதம் ரெண்டாவது வட்டி போட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஒரு வருஷத்தில் போகும்போதே 2 முறை வட்டி கணக்கிடுவாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ 2 முறைனாலும் அதுக்கு தான் நம்ம முதல்ல சொல்லுவோம், 2 அப்படின்ற கீவேர்டு இருந்தாவே நம்ம சொல்கிற ஷார்ட்கட் போடுங்கன்னு சொன்னேன். அப்படின்னும் போது அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டுன்னா ஒரு ஆண்டில் 2 முறை கணக்கிடுறாங்க. அப்போ நம்ம ஷார்ட்கட் மெத்தேடே இதுக்கு சூட்டபிள் ஆகும். தெளிவாயிடுச்சா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அசல் 5000 எடுத்துக்கிறேன். இதாக கூட நான் கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷினில் என்ன பர்சன்டேஜ் கொடுத்தனா 2ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கேர்ஃபுல்லாக கவனிங்க. இந்த இடத்துல அரையாண்டுக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாங்கன்னா வட்டி என்ன கொடுத்துருக்காங்க, அதாவது சதவீதம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2%. அந்த 2 பாதியாக மாற்றுங்க, 1. அப்போ 1 தான் போட்டுக்கணும். அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா என்ன நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதை பாதியாக மாற்றுங்க. வேறு எதுவுமே பண்ணாதீங்க, வேறு எந்த ஸ்டெப்புமே கிடையாது, அசல்லாம் எந்த சேஞ்சும் கிடையாது. பர்சன்டேஜ் மட்டும் பாதியாக மாற்றிடணும் அரையாண்டுக்கு ஒரு முறைனா. அப்போ 2%னா பாதியாகணும் 1%. ஓகேவா? ஸோ இப்போ நான் முதல் வருஷம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 5000 கூட ஒரு பர்சன்டேஜ் கண்டுபிடிக்க போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் எப்போ இருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணணும், இருக்குது, பண்ணிட்டேன். அப்போ 50. ஸோ முதல் 6 மாதத்துக்கு சரிங்களா, ஃபஸ்ட்டு அரையாண்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா கிடைக்கும். இப்போ ரெண்டாவது அரையாண்டுக்கு போகணும், ஏன்னா அப்போ தான் ஒரு வருடம் ஆகும். கரெக்டாக? புரியுதுங்களா? ஸோ அப்படின்னா எனக்கு முதல் அரையாண்டில் 50 ரூபா வந்துச்சுல்ல, அதில் கொஷினில் கொடுக்குற பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜை பிரிக்கிறேன். அப்படி பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணும். ஆனால் எனக்கு 50ன்றதால 1 0 தான் இருக்குது. பரவாயில்ல, 1 0 கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் மீதி இருக்கிற நம்பரை பெருக்குங்க. பெருக்கி வரக்கூடிய விடையில் 0 இருந்தால் 1 0 கேன்சல் பண்ணுங்க, இல்லைனா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுங்க. புரியுதுங்களா? அப்போது 4 5 5ன்னு வரும். இப்போ நம்ம கணக்கு பிரகாரம் 2 0 கேன்சல் பண்ணணும், 1 0 தான் மேலே கேன்சல் பண்ணியிருக்கோம், இன்னொரு 0 கேன்சல் பண்ணலை. ஸோ வரக்கூடிய விடையில் மேபி இங்கே 50ன்னு தான் அந்த 1 0 கேன்சல் பண்ணிட்டு போயிட்டுலாம். பட் 50ன்னு வரல, வெறும் 5ன்னு வந்துருக்கு. அப்போ ஒரு 0 கேன்சல் பண்ணோம், 0 இல்லாதால ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சுக்கணும். அப்படின்னா 0.5 அவ்வளோதாங்க ஆன்சர். 0.5 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அவ்வளோதான், 0.50. அவ்வளோதான். ஒன்று 0.5னா முடிஞ்சு போச்சு வேலை. அதுக்கப்புறம் 0 இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? ரைட்டா? புரிஞ்சிச்சா? அப்போ அரையாண்டுக்கு ஒரு முறைன்னா பர்சன்டேஜை பாதியாக மாற்றணும், வேறு ஒன்றும் கிடையாது. டக்குன்னு போடலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் ஒரு ஆண்டுக்கு ரூபாய் 1200 வட்டி அரை ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிட்டால் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ 1200 ரூபான்னு அசல் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம 10% எடுத்து போடலான்னு பார்த்தா இங்கே அரையாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஆண்டுக்குன்னு கேட்டாங்க. அதாவது அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லிட்டாவே வருஷத்துக்கு 2 முறை கணக்கிடுவாங்க. அப்போ நான் இதில் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா, என்ன பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 நான் பாதியாக மாற்றிட்டு 5ன்னு வந்துடும். அவ்வளோதான், டக்குன்னு மனசுலேயே மாற்றிடுங்க. இப்போ தாராளமாக பெருக்கலாம். சரிங்களா? அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 0 கேன்சல் பண்ணோம், இருக்குது, பண்ணிட்டேன். 12 5 எங்களுங்க, 5 5 50, 2 5 10 60 அப்படின்னு வரும். சரிங்களா? இது முதல் அரையாண்டு.
ஸோ ரெண்டாவது அரையாண்டு போனோம்னா அதே கொஷினில் 10% கொடுத்துருக்காங்க, அதை பாதியாக்கி 5% தான் போடணும். சரிங்களா? ஸோ அப்படி போட்டால் இப்போ 60 கூட 5% கண்டுபிடிக்க போகிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணும், பட் 1 ஜீரோ தான் இருக்குது, பரவாயில்ல. இன்னொரு ஜீரோ நான் என்ன பண்ணுறேன், மீதி இருக்கிற நம்பரை பெருக்கி வரக்கூடிய விடையில் ஜீரோ இருந்தால் பண்ணுறேன், இல்லைனா விட்டுறேன். அப்போ 6 30 வரும். ஸோ எனக்கு 1 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். அப்போ ஆன்சர் 3, அவ்வளோதான், 3 ரூபா. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. பாருங்கள், அட்டகாசமான ஷார்ட் கட்டு, டக்கு டக்கு டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். ரைட்டு, அடுத்த கேள்விக்கு வந்துடுவோம் வாங்க. அடுத்தது 9வது கேள்வி. இது 2021 குரூப் 1 8th நியூ புக்லேயே இருக்குது. ரூபாய் 8000க்கு ஆண்டுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபா அப்படின்னா வட்டி விகிதம் காண்க. பார்த்தீங்களா? ஸோ இதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அசல் கொடுத்துருவாங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, 2 ஆண்டுகள்னு கொடுப்பாங்க, இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு கொடுப்பாங்க. நம்ம இருக்கிற நம்பர்லாம் வச்சு போட்டுருவோம். ஆனால் இந்த கொஸ்டினில் 8000 தான் கொடுத்துருக்காங்க அசல், 2 வருஷம்னு சொல்லிட்டாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 ரூபா கொடுத்துட்டாங்க. இதுக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் போன கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னா இது பாருங்க, பர்சன்டேஜ் கொடுத்துருவாங்க, அசல் கொடுத்துருவாங்க, 2 ஆண்டுன்னு சொல்லிடுவாங்க, இல்லை அரையாண்டுக்கு ஒரு முறைன்னு சொல்லுவாங்க, எல்லாம் கொடுத்துருவாங்க. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்பாங்க. பட் இந்த கொஸ்டினில் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. சரி சார், இப்போ இது எப்படி போடலான்னு கேட்டால் இருக்குது, ஆப்ஷன் வச்சு போடலாம். ஆப்ஷனில் பாருங்கள், 5 10 15 20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், எப்போவுமே நீங்கள் ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 10 மடங்குனா 0 கடைசியாக இருக்கிற நம்பர்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது 5 மடங்கு 5ஆவது வரக்கூடிய நம்பருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், சம்டைம் ஆன்சராக மாறிடும். இல்லைனா டக்குன்னு போட்டுடலாம், டக்குன்னு நம்ம வெரிஃபை பண்ணிடலாம். அப்போ பாருங்களேன், 5 10 15 20ன்னு இருக்கேன். நான் நடுத்தரமாக 10 எடுத்துருக்கேன். ஸோ 10 வச்சு நான் ட்ரை பண்ணுறேன். 8000க்கு 10% எடுத்து நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஆன்சர் 20ன்னு வந்துடுச்சுன்னா ஆன்சர், இல்லைனா நம்ம அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். புரியுதா? ஓகே. இப்போ 8000 எடுத்துக்கிட்டேன்னா இதில் வந்து நான் ஆப்ஷனில் 10% எடுத்துருக்கேன். ஸோ அதை நான் பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 800 கூட 1 பெருக்குன்னா 800 தான் வரும். இது மொதல் வருஷம். இப்போ ரெண்டாவது வருஷம் போனால் 800 இருக்குதுல்ல, அதில் கொஷினில் கொடுக்குற 10% பெருக்கணும். கொஷினில் கொடுக்கல, நான் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். சரிங்களா? ஸோ அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு, 80 ரூபான்னு வருதுங்க. ஸோ இப்போது நான் 10% எடுத்தால் 80 ரூபா வருது. ஆனால் ஆப்ஷன் சொல்கிறேன், கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, 20 ரூபான்னு இருக்காங்க. 10%க்கு 80 ரூபா வருதுன்னா ஏன்னா நமக்கு வெறும் 20 ரூபா வரணும். ஆனால் நான் 10% 80 ரூபா வந்துருக்குது. ஸோ 10க்கே 80 வருதுன்னா 15 அதோட அதிகமாக வரும், 20 அதை விட அதிகமாக வரும். அப்போ 3 ஆப்ஷன் இல்லை, 5 தான் ஆன்சர். பாருங்கள், ஒரே ஆப்ஷனில் அதுவும் நான் தப்பாக தான் போட்டேன், தப்பாக போட்டால் கூட கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். இதுதான் மெத்தேடு. புரியுதுங்களா? அப்போ ஆன்சர் ஏன் நான் வந்து 3 ஆப்ஷன் மீட் பண்ணேன். அதாவது 8000க்கு 10% போட்டால் 80 ரூபா வருது. ஆனால் கொஷினில் 20 ரூபா தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது 80க்கு 20க்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 10 வந்து பெரிய அமௌண்ட்டாக வருது. 10 பெரிய அமௌண்ட்டாக வருதுன்னா 15 கண்டிப்பாக 80ஓட பெருசாக வரும். 20 அது ரொம்ப பெருசாக வரும். ஆனால் நமக்கு என்ன வரணும், வெறும் 20 ரூபா வரணும். அப்போ 10 விட சின்ன நம்பராக தான் இருக்கணும். 10 விட சின்ன நம்பர் ஒரே ஒரு ஆப்ஷன் 5 தான். அவ்வளோதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. நம்ம 5 வச்சு ஒர்க் அவுட் பண்ணலாமா? வாங்க. இப்போது நான் 8000 எடுத்துக்கிறேன், இதாக கூட ஆப்ஷனில் 5 எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அசலோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டேன். 8 5 40ன்னு வரும், அந்த ஜீரோ போட்டால் 400ன்னு வரும். இது மொதல் வருஷம். இப்போ நான் ரெண்டாவது வருஷம் போனால் அதே 5% ஆப்ஷன் ஏன்னு எடுத்துருக்கேன். அசலோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்போது 20 அவ்வளோதான், பர்ஃபெக்டாக வந்துருக்கு பாருங்கள். சரிங்களா? புரியுதா? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சு மீட் பண்ணுறங்க, ஈஸியாகவே இருக்கும். அடுத்த கேள்வி இங்கே பாருங்களேன். 2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் 6% 2 ஆண்டுகளுக்கு வேறுபாடு 18 ரூபா எனில் அசலை காண்க. இப்போ அசல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்னு கேட்டால், நான் முதல்ல சொல்லிட்டேன், அதிக ஜீரோக்கள் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்படி இல்லைனா 5 மடங்கு கொடுக்கணும். அது இங்கே பாருங்கள், 5100 5000 5500 5200. நான் என்ன பண்ணுறேன், அதிக ஜீரோ 5000 இருக்குது, அதை எடுத்துக்கிறேன்.
இதை நான் வெரிஃபை பண்ண போகிறேன். என்னென்னு 5000 அசல் எடுத்துக்கிட்டு 6% போட்டு 2 வருஷத்துக்கு தனி வட்டிக்கு கூட்டு வட்டிக்கு இடையே உள்ள வித்தியாசம் பார்க்கும்போது 18 ரூபா அந்த ஆன்சரு. இல்லைன்னா எப்படி ஒமிட் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஓகே ரைட்டு. ஸோ 5000 எடுத்துக்கிட்டேன், பர்சன்டேஜ் எவ்வளோ 6% எடுத்து போட்டுக்கிறேன். சரி வெரிஃபை பண்ணலாமா? அசலாவோட பர்சன்டேஜ் பிறகுனா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. அப்புறம் 6×5 30ன்னு வரும், 300ன்னு வரும். ஏன்னா இங்கே ஒரு ஜீரோ இருக்கு இல்லையா, புரியுதுங்களா? இப்போ மொதல் வருஷம் 300ன்னு கண்டுபிடிச்சிட்டா நான் 2வது வருஷம் போகணும். 2வது வருஷம் போனோம்னா 300 இருக்குல்ல, அதில் கொஷினில் கொடுக்குற 6% பெருக்கிறேன். அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. 6 18 பர்ஃபெக்டாக வருது பாருங்க. அப்போ இதான் ஆன்சர். புரியுதுங்களா? டக்குன்னு போட்டுடலாம். கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்தது 11வது கேள்வி. 11வது கேள்வி இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்க போகிறேன். போடுங்க. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் ₹1 எனில் அசல் டேஷ் ஆகும். 8th நியூ புக்கில் 2023 2 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னென்ன அசல் இருக்குது நான் முதல்ல சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், ஆப்ஷனில் அதிக ஜீரோக்கள் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2000 3000 1500 2500. ஒரு சூப்பரான விஷயம் சொல்கிறேன். முதல்ல எப்பவுமே எடுக்கிறீங்கன்னா பெரிய நம்பர் எடுக்காதீங்க, சின்ன நம்பர் எடுக்காதீங்க. ஆப்ஷனில் பெரிய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 3000, சின்ன நம்பர் 1500, அது விட்டுருங்க. 2000 2500 ட்ரை பண்ணுங்க. முதல்ல 2000 எடுத்துங்க, நிறைய ஜீரோ இருக்குது. அதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, 2% போடுங்க. 2% போட்டு ஃபைனலாக ₹1 வந்து ஆன்சர். சப்போஸ் நீங்கள் இப்போ 2000 வச்சு போடுறீங்களா, 2000 வச்சு போடும் போது இன்கேஸ் ₹1 விட அதிகமாக போகுதுன்னு வச்சுங்க, 2000 விட சின்ன நம்பர் தான் ஆன்சர். அப்போ 1500. இதே வந்து பார்த்தீங்கன்னா ₹1 விட ரொம்ப பெருசாக போகுதுன்னு வச்சுங்க. ஸோ அப்போ 2000 வரலன்னா 1500 வராது. அப்போது சியும் ஏவும் ஆயிடுச்சிடலாம். ஒன்று 2500 இருக்கணும், 2300 இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2300 இல்லை சாரி 3000 இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3000 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வாட்டி 3000 போட டக்குன்னு போட்டுடலாம். 3000 போட்டு ₹1 வந்து ஆன்சர். இன்கேஸ் வரலன்னா 2500 தான் ஆன்சர். 2 ஆப்ஷனை வச்சு ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? போடுறீங்களா? போடுங்க, போட்டு சொல்லுங்கள். அடுத்த கணக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்களா, இந்த கணக்கு நான் போடுறேன். இது வந்து 2021 குரூப் 1 கேட்டிருக்காங்க. 2 வருடங்களில் ₹18,000 மீதான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் ஆகியவற்றின் வித்தியாசம் ₹405 எனில் வருட வட்டி விதம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இப்போ அசல் கொடுத்துட்டாங்க, பர்சன்டேஜ் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், முதல் அசல் 18,000 எடுத்துக்கிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனோட ஒப்பிடலாம். இப்போ வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, முதல் 10 மடங்குக்கும், அதாவது நிறைய ஜீரோ இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க, இல்லைனா 5 மடங்கு முக்கியத்துவம் கொடுங்க. 2வதா நாங்கள் 10 இருக்கிறதால முதல்ல நான் 10 எடுத்துக்கிறேன். டக்குன்னு முடிச்சிடலாம், வருதா இல்லைன்னு பார்த்துடலாம். 0 கேன்சலுங்க, ₹1800 வரும். மறுபடியும் இது மொதல் வருஷம். 2வது வருஷம் போனால் 10% கண்டுபிடிக்கணும். அதாவது 2வது வருஷம் 1800, அதை விட கொஷினில் கொடுத்துருக்குற பர்சன்டேஜ் 10 பெருக்கிறேன். அப்படி பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் ஆகும், ₹180 வரும். இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. நான் 10% எடுத்து ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு வந்து ₹405 வரல, வெறும் ₹180 தான் வந்திருக்கு. அப்படின்னா 10% விட பெரிய அமௌண்ட்டாக தான் இருக்கணும். அப்படின்னாங்க பாருங்களேன், 10% விட 10 இல்லை. நீங்கள் நல்லா யோசிங்களேன், நியரஸ்ட்டு 12 இருக்குது. ஆனால் 10க்கே 180 வருது. ஆனால் நமக்கு 405 வரணும். அப்போ 10க்கும் 400 என்ன சொல்கிறது, 180க்கும் 450க்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, கரெக்டா? அப்படின்னும் போது கண்டிப்பாக 10 விட கொஞ்சம் பெரிய நம்பராக இருக்கணும். 12ன்றது ரொம்ப கிட்ட இருக்குது, கரெக்டாக? அப்போ 12 வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது ஒன்று 15 இருக்கலாம், இல்லை 18 இருக்கலாம். நான் என்ன பண்ண போகிறேன், 15 எடுத்து ஒர்க் அவுட் பண்ண போகிறேன். 15 எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி வந்துச்சுன்னா ஓகே, வரலன்னா 18 ஆன்சர். சரியா போச்சு. நான் இதுதான் சொல்கிறேன், 2 ஆப்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணாவே ஆன்சர் வந்துடும். தெளிவுங்களா சொல்கிறத? ரைட்டு, வாங்க போடுவோம். டைம் இல்லைங்க, என்னங்க எக்ஸாம் வேறு. 18,000 எடுத்துக்கிறேங்க. இதாக கூட 15% ட்ரை பண்ணுறேங்க. அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டுங்க. இப்போது 180 கூட 15 பெருக்கணும். நான் உங்களுக்கு 15 பெருக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். என்ன சொல்லியிருக்கேன், 15 கூட எந்த நம்பர் நீங்கள் பெருக்கிறீங்களோ அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. 180 பெருக்க போகிறேன், அதுக்கு பதில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. ஸோ போட்டு 1800 வருமா, அதை பாதியாக மாற்றுருங்க. பாதியாக மாற்ற 900 வரும், கூட்டிங்க. அவ்வளோதான், இதான் மெத்தேடு. சரிங்களா? 8 8 16 17 மீதி 1 2700 வருங்க. ஸோ மொதல் வருஷம் ₹2500 வரும். ஓகேவா? இப்போ நான் 2வது வருஷத்துக்கு போனோம். அப்போ 2700 கூட 15% கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அசலாக கூட பர்சன்டேஜ் பெருக்குன்னா 2 ஜீரோ கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ 27 கூட 15 பெருக்கி ஆன்சர் தான் பார்க்கணும். இப்போ 27 கூட நான் 15 பேருக்கு தெரியலனா 27க்கு பக்கத்தில் ஒரு ஜீரோ போட்டுருங்க. 270 அப்படின்னு வரும். இதை பாதியாக மாற்றுங்க, 135 வரும். கரெக்டாக கூட்டுங்க. அவ்வளோதான்.
கரெக்டா? ஸோ எந்த நம்பரை 15ஆல் பெருக்கிறீங்களோ அந்த நம்பருக்கு பக்கத்தில் ஒரு 0 போட்டு பாதியாக மாற்றி கூட்டிங்க. ஸோ 5 0, ஏன்னா 7 3 10 வரும், மீதி ஒன்றுங்க போட்டுருங்க. 405 பர்ஃபெக்டாக வருதுங்க. அது பாருங்களேன், பர்ஃபெக்டாக 15% வருது. அவ்வளோதான். இப்போ புரியுதுங்களா? மேபி வரலன்னு வச்சுங்க, 18 தான் ஆன்சர். சரிங்களா? ரைட்டுங்க, சூப்பர். அடுத்தது இது உங்களுக்கு ஓமா இருங்க. 13வது கொஸ்டின். ரூபாய் 16,000ற்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 40 ரூபா எனில் வட்டி விகிதத்தை காண்க. போன சம் மாதிரி தான். ஸோ இப்போ வந்து ஆப்ஷன் பாருங்கள், 4.5, பி வந்து 5, சி வந்து 5.5, டி வந்து 6. நான் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா இந்த புள்ளி வச்சு தான் எடுக்காதீங்க, டைம் ஆகும். நீங்கள் 5 ட்ரை பண்ணுங்கள். 5 போட்டிங்கன்னா இன்கேஸ் ஆன்சராக வந்தால் ஓகே, முடிஞ்சிருச்சு வேலை. வரலப்பா அப்படின்னு வச்சிங்களேன், இப்போது இங்கே 40 ரூபாவா, நீங்கள் 5 ட்ரை பண்ணுறீங்க. 5 ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஒரு உதாரணத்துக்கு வந்து 40 விட எப்படி சொல்கிறது, சின்ன நம்பராக வருது. ஒரு உதாரணத்துக்கு 30 வருதுன்னு வச்சுங்க, சும்மா சொல்கிறேன். 5 ட்ரை பண்ணும்போது 30 வருது. அப்போது 5க்கே 30 வருதுன்னா கண்டிப்பாக 4.5 கிடையாது, ஏன்னா எனக்கு 40 வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், 5 வச்சுக்கிட்டே 4.5 ஒடிச்சிடலாம். இப்போ அதுக்கு அடுத்தது 6 எடுத்துங்க, 5.5 எடுக்காதீங்க, புள்ளி வச்சது கஷ்டமாக இருக்கும். 6 எடுத்து ஆன்சர் வந்தால் ஓகே. இன்கேஸ் வரல அப்படின்னா 5.5 தான் ஆன்சர். புரியுதா? புரியுதுங்களா? இந்த மெத்தடில் போடுங்க, கண்டிப்பாக ஆன்சர் வரும். அடுத்தது இதுவும் நீங்களே போடுங்களேன். 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 240 ரூபாய் எனில் அசலை காண்க. ஸோ இப்போ பாருங்கள், நான் 48,400, ஆப்ஷன் பி வந்து 37,500, ஆப்ஷன் சி 41,300, ஆப்ஷன் டி 27,500. நான் உங்களுக்கு ஒரு இது கொடுப்பேன், எப்பவுமே 5 மடங்கு, ஏன்னா 0 எல்லாத்துலேயுமே 0 அதிகமாக இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள் 27,500, 37,500, இந்த 2 ஆப்ஷன் வச்சுட்டு உங்களால் ஆன்சர் போட முடியும். நீங்கள் மற்றதெல்லாம் கன்சிடர் பண்ணாதீங்க, இந்த 2 ஆப்ஷன் எடுங்க, போடுங்க. ஒன்று ஆப்ஷன் பி எடுங்க, 37,500 வச்சு போடுங்க, வந்த ஆன்சர். வரலன்னா அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஆப்ஷன் பி வரல, இதை விட பெரிய அமௌண்ட்டுன்னா 48,000 இல்லை 41,000 வரும். இதை விட கீழே வருதுன்னா இது ஒன்று வந்துடும். புரியுதா நான் சொல்கிறது? போடுங்க. ஸோ அவ்வளோதான், போதுங்க. 14 கொஸ்டினே கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் வந்து தனி வெட்டிக்கும் கூட்டு வெட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தில் 3 வருஷத்தை பார்க்க போகிறோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த 3 வீடியோ பார்த்தா கன்ஃபார்மாக ஒரு கணக்கு வந்துடும். சரிங்களா? கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.